அண்மை செய்தி. மேற்கு வங்கத்தில் 2ஆம் கட்ட தேர்தல் பரப்புரை ஓய்ந்துள்ளதை தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். கடந்த 23ஆம் தேதி முதற்கட்ட தேர்தல் நடைபெற்ற நிலையில் 29ஆம் தேதி 2ஆம் கட்ட தேர்தல் நடைபெற உள்ளது. இந்நிலையில் 2ஆம் கட்ட தேர்தலுக்கான பரப்புரை தற்போது ஓய்ந்துள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், மேற்கு வங்கத்தில் 2ஆம் கட்ட தேர்தலுக்கான பரப்புரை ஓய்ந்துள்ளது. நாளைய 29ஆம் தேதிக்கு தேர்தலுக்கான இந்த ஏற்பாடுகள் என்னென்ன செய்யப்பட்டுள்ளன? கூடுதல் விவரங்களை பதிவிடலாம். ராம்குமார், வணக்கம். மிகவும் எதிர்பார்க்கப்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு தேர்தலாக மேற்கு வங்க தேர்தல் என்பது பார்க்கப்படுகிறது. குறிப்பாக மேற்கு வங்க தேர்தலை பொறுத்த வரைக்குமே ஆளுகின்ற மம்தா பானர்ஜி அதே போல பாஜகவிற்கு மிக முக்கியமான ஒரு தேர்தலாக பார்க்கப்படுகிறது. இந்த முறை அங்கு பொறுத்த வரைக்குமே இருமுனை போட்டி என்பது மிக அதிக அளவில் இருக்கிறது. குறிப்பாக மேற்கு வங்க சட்டமன்ற தேர்தல் 2026ஆம் ஆண்டு இந்த ஏப்ரல் மாதம் 2 கட்டங்களாக நடைபெறும் என்று ஏற்கனவே தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது. மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய மொத்தம் 294 தொகுதிகளுக்கான தேர்தல் 2 கட்டங்களாக நடத்தப்படுகிறது. முதற்கட்ட வாக்குப்பதிவு என்பது கடந்த ஏப்ரல் 23ஆம் தேதி முடிவடைந்தது. கிட்டத்தட்ட 91% வாக்குகள் என்பது பதிவாகியிருந்தது. 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு என்பது ஏப்ரல் 29ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. இதற்கான வாக்கு எண்ணிக்கை என்பது 4ஆம் தேதி நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக 152 தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெற்றது. சுமார் 91% வாக்குகள் என்பது பதிவாகியிருந்தது. இந்திய சுதந்திரத்திற்கு பிறகாக மேற்கு வங்கத்தில் பதிவான அதிகப்படியான வாக்காக அது கருதப்படுகிறது. குறிப்பாக நாளைய தினத்தில் நாளை மறுநாள் அந்த வாக்குப்பதிவு நடைபெற இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது மேற்கு வங்கத்தில் இந்த பிரச்சாரம் என்பது ஓய்ந்திருக்கிறது. குறிப்பாக மேற்கு வங்கத்தை முற்றுகையிட்டு பல அரசியல் கட்சி தலைவர்கள், குறிப்பாக ஆம் ஆத்மி தலைவர் உள்ளிட்டவர்களும் அதே போல பாஜகவை சேர்ந்த முக்கிய மூத்த தலைவர்கள், பிரதமர் மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்ட பலரும் மேற்கு வங்கத்தில் தொடர்ச்சியாக முகாமிட்டு பல்வேறு பிரச்சாரங்களை மேற்கொண்டிருந்தார்கள். குறிப்பாக மேற்கு வங்கத்தில் கடைசி கட்ட வாக்குப்பதிவு என்பது 29ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மாநில தேர்தல் அதிகாரியாக இருக்கக்கூடிய மனோஜ் அகர்வால் மக்கள் எந்தவிதமான அச்சமும் இன்றி வாக்களிக்க வேண்டும் என்று ஏற்கனவே அவர் தெரிவித்திருந்தார். குறிப்பாக வாக்குச்சாவடி மையங்களில் பாதுகாப்பு முழுமையாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. மத்திய பாதுகாப்பு படை கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இதனால் மக்கள் பயமின்றி அச்சமின்றி தங்களுடைய வாக்குகளை செலுத்தலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த முறை அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் 100% வெப் கேமரா கண்காணிப்பு என்பது செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. மாநில போலீசார் மற்றும் மத்திய பாதுகாப்பு படை மற்றும் அனைவரும் இணைந்து மக்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையம் ஏற்கனவே தெரிவித்திருக்கிறது. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்குமே திரிணாமுல் காங்கிரஸ் மற்றும் பாஜக இடையே நேரடி போட்டி என்பது நிலவுகிறது. தனது ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காக மம்தா பானர்ஜி புதிய திட்டங்களை தீட்டியிருக்கிறார். குறிப்பாக வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்ட சுமார் 32 லட்சம் பெயர்களை உச்சநீதிமன்றம் வரை சென்று மீட்டெடுத்ததை முன்வைத்து மம்தா பானர்ஜி தீவிர பிரச்சாரத்தை மேற்கொண்டிருந்தார். அதே போல சோனார் பங்களா என்ற முழக்கத்துடன் சட்ட ஒழுங்கு மற்றும் ஊழல் புகார்களை முன்னிறுத்தி பாஜக பிரச்சாரம் செய்கிறது. களத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அதே போல பாரத பிரதமர் மோடி ஆகியோரும் தங்களுடைய பிரச்சார வியூகத்தை அமைத்திருக்கிறார்கள். இன்று பிரச்சாரம் நடைபெற்ற இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் பேசும் பொழுது கூட பிரதமர் மோடி கொல்கத்தாவில் நடைபெற்ற அந்த மிகப்பெரிய ஒரு பிரச்சார கூட்டத்தில் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருந்தார். மாற்றத்திற்கான பாதையாக அமைகிறது. அனைவர் மத்தியிலும் வாழ்விலும் ஒரு மாற்றத்தை உணர வேண்டும் என்றால் மேற்கு வங்கத்தை சேர்ந்தவர்கள் தங்களுடைய பாஜகவிற்கு வாக்களிக்க வேண்டும் என்று அவர்கள் பிரதமர் மோடி அவர்கள் தன்னுடைய பிரச்சாரத்தை முன்வைத்தார். ஒட்டுமொத்தமாக இந்த இறுதிக்கட்ட பிரச்சாரம் என்பது தற்பொழுது ஓய்ந்திருக்கிறது. ராம்குமார். ராஜேஷ், தகவலுக்கு நன்றி. The Chennai Silks in Mega Summer Sale.